நன்றி சப்பா. இந்த ஜெபங்களை ஆசீர்வதித்தார் மக்களை கர்த்தாவே விவாத வார்த்தையை பொதிக்கும் போது தேவாவியல் தடி மறைச்சு வெளிப்படுங்கப்பா. பேசுறேன் நல்ல பிதாவின் ஆவியதான் சொன்னீங்கப்பா. பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகைகளை போடுங்க. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுவப்பா, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். திருகரத்தால் தாங்கி என்னை திரு சித்தமோ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றப்பா. இப்படி வார்த்தைகளுடைய மக்களுக்காக ஆசீர்வாதமா இருக்கட்டும். இப்படி கருத்தைகளை தாழ்த்துகிறோம், எளிமையாகிறோம். பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேதம் என்ன கூறுதுன்னா, சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனம் என்ன போடுதுன்னு கேட்டீங்கன்னா, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு வசனம். அவனை என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணும்? தொடர்ந்து கொள். சமாதானம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். சமாதானம் எப்படி இருக்கு, எங்க இருக்கு? சமாதானம் இல்லாத இடத்துல போய் நம்ம நின்றோம்னா நம்ம சமாதானத்தை கெடுத்துரும் பிசாசு. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பின்னால நம்ம போனாதான் அந்த சமாதானம் நமக்கு முன்பாக நமக்கு கிடைக்கும். தேவ பிள்ளைகளாக நீங்க சமாதானம் இல்லாத அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. நீங்க உங்ககிட்ட என்ன குறைக்கோ அந்த குறைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் நினைச்சுவாரு, தக்கப்படி நமக்கு நீதி செய்து நமக்கு சமாதானத்தை தடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 15ஆம் வசனம் படுத்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்கிறா? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. நன்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அவருடைய பயந்து பிள்ளைகள் மேல என்ன செய்யுது? நோக்கமாக இருக்குது. அவங்க மேல கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கண்கள் இரவு பகல என்ன செய்யுது? பார்த்து கொண்டே இருக்கிறபடியெல்லாம் நீங்க எதிர்ச்சுமா என்ன செய்யணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பயப்படாததை துணிகிறவன் செயல்படுறவங்களுக்கு கர்த்தர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய அவங்க கூப்பிடுதல ஒரு மனசுல லேசா பாரப்பட்டாலே அவருக்கு ஆண்டவர் நினைச்சுவாரு, அவங்க நீதி செய்ய இறங்கிடுவாரு. அந்த தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறதுனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க நினைச்சீங்க தைரியமா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்தை உண்மை உத்தமத்தோடு உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எதையும் தோன்றப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அவர் மேல அவங்க மேல அவருடைய கண்கள் இருக்கிறதுனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம மேல அவருடைய கண்கள் இருக்கிற முடியும்னா அவர் நினைச்சிறாரு எல்லாவற்றையும் பார்த்து விடுவார். கர்த்தருடைய நீதிமன்ற வர துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவங்க எல்லாம் விட்டு நின்று ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து ஒரு நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். செவிகள் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதல் கிடைச்சது திறந்திருக்கு வேதம் கூறுகிறது. அதனால அவருடைய கூப்பிடுதல் நம்ம என்ன காரியத்தை கூப்பிட்டாங்கன்னா நம்ம மனசு சின்ன பாடப்பட்டாலே போதும் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? நம்மளுடைய இருதை பார்த்து அவர் பார்க்கிறாரு. அந்த பாரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? இறங்கி வருகிறாரு. இந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்க தேவனுக்கு ஆண்டவர் சமூகத்துல நினைச்சீங்க சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் கர்த்தர் அந்த காரியத்தை பார்த்து கொள்வார். அதனால நாம எப்படிங்க வந்து கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால பிசாசு மேல 1000 குற்றம் சொன்னாலும் பிசாசு மேல எப்போ குற்றம் சொல்ல முடியாது. மனிதர்களும் திடீர்னு சில பிசாசம் மாறி இருந்தாங்க.
அதாவது எல்லாத்தையும் தேவ சமூகத்துல நினைச்ச வேண்டியது வைக்க வேண்டியது இருக்கு. நம்ம அதனால இதுக்கு வேற மாற்றம் கிடையாது. அதான் கர்த்தரின் பிள்ளைகளை நம்ம உங்களுக்கு வர எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் துன்பத்தை கர்த்தர் ஆண்டவர் சமூகத்துல வைக்கும் போது அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவருக்கு பார்த்துக்குவார். நீங்க மறைவானதே கிடையாது. தேவனை கர்த்தர் சட்டப்படி நீதி செய்கிற தேவன், தக்கபடி நீதி செய்வார். அவங்க 1000 பொய்யை சொல்லி என்னத்தான் செய்தாலும் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுக்கு முன்பாக வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதனால என்னென்ன சொல்ற அவ்வளவு அவங்க பதிவாகிட்டு இருக்கும். கர்த்தர் முன்பாக இருக்கிறார், நமக்கு முன்னால இருக்கிறார், எங்கேயுமே அவர் போகல. நான் தேவ பிள்ளைகளை இருங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து ஆண்டோடைய ஊழியத்தை சேர்ந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை, எந்த இடத்துல நான் போறதுனால எனக்கு பிரச்சனை பண்றாங்கன்னா ஆண்டர் சமுதிர காரியத்தை வைங்க. அவருக்கு அந்த தேவனை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமே நீதிமன்றம் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவங்க எல்லா உபத்திரத்தையும் நினைச்ச நீங்களாக்கி விடுகிறார். சில அப்போ நம்ம கூப்பிடுறதை கேட்டு எல்லா காரியத்தையும் நினைச்சிட நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிற தேவதான் இருக்கிறாரு. ஆனா தேவ பிள்ளைகள் நீங்க எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறான்னு சொல்லிட்டு என்ன சொன்னது 17 இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன ஒரு உபத்திரமானாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல நினைச்சீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல பயங்கர ஆண்டவர் அந்த காரியத்தை நினைச்சுவார். நீதி நம்ம வந்து சொல்லி அந்த போராடி அதை ஜெபிச்சு ஆண்டவரை அவங்கள அப்படி பண்ணுங்க இப்படி அது பிரோஜனமே கிடையாது. தேவன் எதுவுமே நீதி செய்கிற தேவன் தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து நீதி செய்கிற கர்த்தர். அவர் வந்து மனுஷங்களை பார்க்கறதும் அவர் பார்க்க மாட்டாரு. கர்த்தருடைய பார்வையை வேண்டாம். மனிதன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. ஒருங்கிட்ட இருதயங்களையும் நறுங்கிட்ட இருதயம் கர்த்தர் புறக்கணியாத தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்ப்பாரு, என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு உலகத்துல இருந்து என்ன எப்படி போயிட்டு இருக்குது, நீ மட்டும் என்னை பார்த்து என்ன செய்ய வந்துகிட்டே இருந்து ஆண்டு சொல்றாரு. அவரு என்னுடைய வேலையை நீ கரெக்டா செஞ்சு நீ பாட்டுப்பா, நான் பார்த்துக்கிறது எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த காரியத்தையும் பார்த்து நீங்க செய்ய நான் சொல்ல போவேன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு பயந்து நீங்க நீதியை தான் நடக்கிறேன், இந்த உபத்திரம் வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் அது இங்க ஆண்டு பார்த்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் தந்தங்க கரெக்ட் பண்ணிடுவாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நம்ம வந்து மனுஷன் வந்து நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆண்டவர் அப்படி நினைக்கிற தேவன் அல்ல. மனுஷங்க வந்து அப்படி நினைச்சதை சாதிக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் நினைச்சவர்கள் அவரு மேலே வரணும். அவர் வந்து ஒரு காரியம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு போனா அந்த இடத்துல தண்ணீர் ரசமா மாத்தணும்னா பிதாவை வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது பாருங்க 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 வைக்கிறதுனாலும் பிதா கண்களை நேரெடுத்து பிதாத்தை ஜெபிக்கிறாரு. இந்த அப்பத்தை மீன் நினைச்சு ஆசீர்வதித்து ஆறுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. லாசரு மறைத்து இருக்கிறான், கல்லறையில இருக்கிறான். அந்த லாசருமே ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறாரு. அவ்வளவு அழுகுறாங்க. அவர் கல்லறைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எழுச்சினாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்குறபடிதான் நான் உண்மையிலே இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சு பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தருடைய கரம் என்ன செய்து இறங்கி வந்து அற்புதங்களை செய்தாங்க. லாஸ்டே வெளியே வா சொல்லும் போது லாஸ்ட் மறைத்தவன் வெளியே வந்துட்டான். அதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் சமூகத்துல வைக்கும் போது அவர் எல்லாவற்றிலையும் தெரிஞ்சுவாரு. மறைத்து போய் கிடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கத்தரிச்சுவாரு, உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பாரு. தேவ பிள்ளைகளை நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறது அதை எதிர்பார்க்கிறாரு. நம்ம வந்து நம்ம சில காரியங்கள் அவர் என்ன செய்யறாரு, தேவ சமுதிரம் வெட்டி நம்ம சமுதிரம் அந்த காரியங்கள் வர வேண்டுமானால் தேவநாயகத்தை சில தாழ்மை எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவன் தான் கர்த்தர் கிருபை அளிப்பார். அதனால பிசாசினால நெஞ்சு நிமிர்த்துட்டு அலைகிறதுனால ஒண்ணுமே நடக்காது. பிசாசினால நெஞ்சு நிமிர்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க தேவ உழித்து சேர்ந்து வருஷங்கணக்கா அப்படி பாதத்துல விழுந்து கிடக்குறாங்க, வருஷங்கணக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தள்ளிட்டு ஏதோ நேற்று வந்து பூவை போய் பறிச்சு வைக்க மாட்டாரு. ஆண்டவர் அந்த ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டா நீதி செய்கிற தேவர். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்துல உங்க நெஞ்சை நிமிர்த்தாதீங்க, உங்களுடைய கண்களை மேட்டினியாக்காதீங்க, உங்க வாயை செய்யுங்க, நேர்த்திக்கிறாங்க. ரொம்ப தேவனுடைய கற்பனை தேவனுடைய சமூகத்துல எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். அவன் ஒவ்வொரு பெருமூச்சையும் அவர் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. நடைகள் அலைச்சல் எல்லாம் கணக்குல வச்சிருக்கிறாரு. வாயின் வார்த்தைகளை கணக்குல வச்சிருக்கிறாரு. அவருக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நினைச்சு சொல்லிட்டு எந்தையாச்சும் பொய்களை சொல்லி 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 அவர் சமூகத்தில் நிற்கும் போது எல்லாமே தெரியும். பொய்யில கொண்டு வந்து யாரு, பிசாசு. அதனால எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பாரு. எல்லாத்தையும் பார்த்து அந்த பொய்யின் காரியத்துல அக்கினாடி எரிச்சு போடுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து அவர் எழுச்சிறாரு, யாரையும் துன்பப்படுத்த விட மாட்டாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒருபோது யாரையும் துன்பப்படுத்தி நீங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்கன்னு விடவே மாட்டாரு. கர்த்தர் ஆண்டவர் சவுல் சொல்லுவார், அதான்
தாவீது சொல்வாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேல கையை வைக்கிறதுக்கு என்ன இருக்குவாரு? தாவீது சொல்வாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அவர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, அவர் மேல கையை வச்சு கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பயந்து நினைச்சுவாரா தாவீது நடப்பாரு. அதனால நிறைய காரியத்துல சொல்ல தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்னன்னா ஆவிக்குரிய சிந்தனையை அவன் ரொம்ப சிந்திப்பான். தாவீது ராஜா ஆவிக்குரிய சிந்தனை ரொம்ப சிந்திப்பாரு. சில காரியங்கள மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சு போயிடுவாங்க. நான் சொல்ல சமையல் 30 அப்போ அவங்க அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே தாவீது மேல நினைச்சுவாங்க. கல் எடுத்து எரியறதுக்கு எல்லாருக்கும் ரெடியாக பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. தாவீது மட்டும் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்பான், ஜெபம் பண்ணும். ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தை நான் என்ன செய்ய அப்படின்னா நான் ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நான் போகலாமா? எப்படி ஆண்டவரே? அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்றது கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போ, எல்லாத்தையும் திருப்பி கொள்வனே சொல்லுவாரு. அதனால தேவ சமூகத்தில் போய் தான் தாவீது நினைச்சு நான் கேட்பான். அப்ப போய் எந்த காரியத்தையும் தாவீது நினைச்சுமா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை எடுத்து செயல்படும். அதனால எல்லா காரியமும் தாவீதுக்கு ஜெயமா இருந்துச்சு. அதனால தாவீது வரவர விருத்தி அடைந்தான். செய்திகளின் தேவனை கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வசனம் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல சரியா சரியில்லையாண்டவர அப்படின்னு சொல்லி செய்யணும். அப்படின்னு ஆண்டத்தை கேட்கணும். சிலவங்க நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தான் ரசிக்கப்பட்ட அபிஷேகம் மேல வரதான் செய்யணும். உடனே அவங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களே அசட்டை பண்ணிட்டு அற்பமா எண்ணிக்கிட்டு அப்படியே எழுதி நிற்பாங்க. அப்புறம் ஊழியர் சொல்ல ஒரு அரைக்கூடம் நினைச்சு கூத்தாடுவாங்க. அரைக்கூடம் கூத்தாடிக்கிட்டு கிடக்குது அப்படிம்பாங்க. ஒரு ஊழியர் சொன்னாங்க, ஒரு மாதிரி வந்து ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் வரைச்சு ஒருத்தர் பயங்கரமா ஆடினா. அப்ப அரைக்கூடம் கூத்தாடிக்கிட்டு கிடக்கு. எல்லாம் தெரியும் நெஞ்சு மலை தீட்டு வச்சு கடைசி குடும்பம் ஒண்ணுதான் போச்சு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை அடக்கி இருந்துச்சு. கர்த்தருடைய கருத்தை அடக்கி இருக்கும்போது தான் ஆண்டவர் ஏற்ற வேலை வரும்போது தான் உயர்த்த முடியும். நம்ம அவசரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் கொஞ்சம் அபிஷேகம் தேவ ஒழித்த 2 வார்த்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே எல்லாரும் எனக்கு கீழே எல்லாருமே ஆசை உடனே கிடையாது. நேரத்தான் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கண்ணுட்டியை போல. அதனால பார்த்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் கருத்துல அடங்கி இருக்கணும். நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி வரும். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்தாதான் நம்ம நினைச்சு ஆசீர்வாதங்களை நினைச்ச முடியும் வர முடியும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் நினைச்சு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு அவர் கையில அடங்கி இருந்து இந்த பாடங்களை நினைச்சு நம்ம கற்றுக்கொள்ளணுமே தவிர எனக்கு கொஞ்சம் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை 2 வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அவருக்கு அது மாத்தி பண்ணி போட்டுருவாரு. அந்த அரைக்குளத்தை கூத்தாடிக்கிட்டு நடக்கிற குளத்தை அவர் விரும்பவே மாட்டாரு. அதனால தேவ பிள்ளைகளை நம்ம தேவ சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும். அவர் சமூகத்துல இருந்து காத்திருந்து அவரை என்ன சொல்ற கேட்டு என்ன செய்ய சித்தமா சொல்லி கேட்டு ஆண்டவர் அதுக்கு ஒரு மேல வச்சிருப்பாரு. அது வரைக்கும் தேவ சமூகத்துல காத்துதான் கிடக்குமே தவிர எல்லாம் எனக்கு தெரியும் வச்சுன்னா பாதியிலே போய் சேர்ந்துருவாங்க. போய் ஆண்டவத்தை கடைசி வரைக்கும் நினைச்சு நிற்க முடியாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு பெரிய உபத்திரம் வருதா, உங்களுக்கு துன்பம் வருதா, பயங்கரமா பிரச்சனை வருதா, நீங்க ஆண்டு கர்த்தரை நினைச்சு அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை வரும்போது எல்லா காரியத்துக்கும் செய்யமா ஆண்டு கர்த்தர் மாற்றி கொடுக்குற தேவனா இருக்கிறார். அதான் வேதம் கூறுகிறது 34 அதிகாரம் 19 போருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை நினைச்சுவாரா விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அவன் நிறைய பாதைகளை கடந்து வந்திருப்பான், பெரிய உபத்திரங்களை கடந்து வந்திருப்பாங்க. மனிதர்கள் சொல்லுங்க அவதூறமான வார்த்தையில அவங்க கேட்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆண்டுகள் நெருங்கி வர அவங்களுக்கு உபத்திரம் பாடுகளும் அவங்கள சாசி நெருங்கி கொண்டு இருப்பான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல அவங்க பொறுமையா இருந்தாங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதனால எப்படி அப்படியே அடுத்தவங்களை அற்பமா எண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த தெய்வ ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்ய பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தை அடங்கி இருக்கணும். வேலை வரணும். வேலை வரும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம அவருடைய கருத்துல இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம துள்ளிக்கிட்டு கிடக்குறோம்னா பிசாசு கையில கிடக்குறோம்னு அர்த்தம். நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு பயந்து நீங்க நடங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் ஒன்றும் முறிப்பதில்லை, எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நீதிமானை பகைக்கிறவங்க குற்றவாளி தான் ஆவாங்கன்னு சொல்லி பைபிள் போடுது.
அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் பயந்து நடக்கிற பிள்ளைகளை பயணம் செய்யக்கூடாது. எக்காரணோடு பகைக்கவே கூடாது. அவங்கள பகைச்சா நீங்க குற்றவாளி ஆகிங்கன்னா பயப்படப்படுறது. ஆண்டுடைய பார்வையில நீங்க குற்றவாளி ஆகிடுவீங்க. அதனால பயந்து நடங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவில மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்பியிருக்கணும். அவர் என்ன சொல்றது கேட்கணும். சட்டத்தை முதல் கேட்டு பழகணும். ஆண்டவருடைய சமுதிரம் எப்படி இருக்கிறோம் நம்ம அப்படின்னு நம்மளே ஆராய்ச்சி பார்க்கணும். நம்மளே சோதிச்சு பார்க்கணும். அப்படிதான் சொல்லுவார். தாவீது சொல்லுவார் ஒரு வசனத்துல, சங்கீதம் 139 சொல்லுவார். ஒரு வசனம் சொல்வாரு, 139:1 வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ அவரும் நம்மளை ஆராய்ந்து அறிகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்யறாரு? சோதிச்சு பார்க்கிறாரு. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். இப்ப வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளுடைய ஒவ்வொரு நடைகளும் ஒவ்வொரு ஆண்டவரும் செய்யற காரியங்களும் அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். நான் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது? தேவனை கோபப்படுத்துற அளவுல நம்ம நடக்கக்கூடாது. கர்த்தர் தொட்டிருக்கிறார், நட்சத்திருக்கிறாருன்னா அவர் நம்மள இது எல்கேஜி தான். இப்போ ப்ரீகேஜி தான் பார்த்தா போறீங்க. எல்கேஜி போகணும், யூகேஜி போகணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து 30 வருஷம் 32 வருஷம் ஆண்டுகளை ஆண்டு எத்தனையோ பாதையில கடந்து வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னும் பாதைகளை கணிச்சு கூட்டி போய்கிட்டே இருக்கிறாரு. அதனால பிறந்த உடனே எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பாதையில இருந்துச்சு கள்ளத்தையும் போட்டு அவங்களை தட்டி உள்ள வச்சுட்டு அதுக்கு நம்ம குதிக்கணும்னு நினைச்சா ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அற்பமாயின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அசட்டை பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திட்டு இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால அது கர்த்தருடைய பார்வைக்கு வேதனை கொடுக்கும். அவருடைய இருதயம் வேதனைப்படும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்கு நம்ம உபயம் இல்லாம உபத்திரம் இல்லாம இருக்கிறது நல்லது. அதனால தேவ பிள்ளைகளை நீங்க நீதிமான்கள் மீது என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமத்தக்கூடாது. நீங்க தான் குற்றவாளி ஆகிய சொல்லி வசனம் கொடுத்துருக்கு. நீதிமான பகைக்கிறவங்க யாவரும் குற்றவாளி ஆவார்கள் பேரு கூறுகிறது. அதனால தெய்வ பிள்ளைகளாகிய நீங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் நின்று அவர் அவனை விடுவிப்பார். அவரை நம்புகிற ஒருவன்களும் குற்றம் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க அவரை நம்பி இருங்க. அவருக்கு மேல அவருக்கு பிரியமா இருங்க. அவருக்கு பயந்து நடங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நொடிமுறை அப்படின்னு அகட்டி போட்டுருவாரு. காரியத்தை போறான் ஒண்ணுமே தெரியாம ஆக்கிடுவாரு. எல்லாம் அடிமுட்டால் ஆக்கிடுவாரு. தேவ பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நம்ம தாண்டி தேவ சமூகத்துல இருக்கும்போதுதான் அவர் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். எல்லாம் எனக்கு தெரியும், அவனை மாதிரி இல்லை, நான் எனக்கு எல்லாம் தெரியும், இவனை மாதிரி இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும்னா கடைசி அவன் அங்க தெரிஞ்சுவான். பாவியை கிருபியாயிரும் ஆண்டவரையும் சொல்லி ஆண்டு சமுதிரத்தான தாழ்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். தேவனாயிட்ட அந்த ஆயக்காரன் உயர்த்துற போது நம்ம உயர்த்துவாங்க. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பேசப்ப நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு பயப்படாத, நான் உங்களோட இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. நீங்க தேவ பிள்ளைகளா இருங்க. ஆண்டவருக்கு பயந்து நடங்க. நீதிமானா இருங்க. அடுத்தவங்களை குற்றம் சாட்ட எந்த தகுதி கிடையாது. எந்த பிள்ளைகளுக்கும் அடுத்த பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கதான் செய்யணும். ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே போனா கர்த்தருக்கு ரொம்ப தெரியும். அதனால கர்த்தரை பிள்ளைகளா நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. ஆண்டு பயந்து இருக்கிற பிள்ளைகள் இருங்க. துணிகரம் வேண்டாம். துணிகரத்தை கர்த்தர் ஒரு நொடிக்கு உடைச்சு நொறுக்கி போட்டுருவாரு. அந்த துணிகரம் இருக்கிறவங்களுக்கு முன்னேறி போக முடியாது. மாம்சம் என்ன ஆடும். ஆனா ஆவியானவர் என்ன செய்வார்? நம்புதான் நிற்பாரு. அந்த மாம்சம் ஆடி ஈடி அது அடைஞ்சி போற வரைக்கும் அமைதியா தான் இருப்பாரு. அதனால மாம்சம் ஆட ஆண்டு கோபம் வந்துகிட்டே இருக்கும். அதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்வாங்க? தடுமாறாங்க. பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வருமானம் வர தருத்திரி வரும், வியாதிகள் வரும். அதனால தேவ பிள்ளைகளுக்கு மாம்சத்திற்கு செயல்படாதபடி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனப்படுத்துற பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சு வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு எனக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. இந்த வேலை நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு உங்க பிள்ளைகளையா அந்த சித்தத்தை செய்யுட்டீங்க தண்டவரை ஸ்தோத்திரப்பா. யாரையும் அற்பமாய் நாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. வாய் இருக்க சொல்லி பேசாதபடி காத்துக்கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, நான் ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே தாங்க சொல்லுவோம்லையா, நலமானது மாத்திரம் நலமானது கூட நான் பேசாம என் வாயை பொத்தி அமைதியா இருந்தேன்னு சொன்னாரு ஆண்டவரே. அநேக சொல்ல அவதூறை கேட்டேன், ஆனா நான் செத்தவனை போல நடந்தேன், நான் ஆனால் அமைதியான இருந்தேன்னு சொல்வார் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் தகவலை ஸ்தோத்திரப்பா. உங்க பார்வைக்கு பிரியமானது மாத்திரம் செய்யுங்களுக்கு தெரிவிச்சிங்க என்று பண்டரை கேட்கிற பிள்ளைங்க கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு முன்பாக பயபக்தியோடு காணப்பட தெரிவிச்சிங்கப்பா. ஆண்டவரே நீ பரிசுத்தம் உள்ள தேவனப்பா. நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறதையா. கண்கள் திறக்கப்படட்டுமையா கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீதிவான் வரும் துன்பங்கள் அநேக காலம் அவைகள் எல்லாற்றையும் வென்று கர்த்தரோட விடுவிப்பார். வசனத்தை விட அப்படி நீ விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்தேன். தொடர்ந்து வெள்ளெடுத்து மைங்களோம் ஏசுவி நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம்ம தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டோடைய பார்வையை தாழ்மையோடு காணப்படுங்க. கொஞ்சம் அபிஷேகம் பெற்று கொஞ்சம் ஆண்டுடைய காரியத்தை வேதம் வாசிக்க ஜெபிக்க சொன்னேன். ஊழியக்காரங்களெல்லாம் குறை சொல்றாங்க வச்சுக்கிடாதீங்க, அது உங்க குடும்பத்துக்கு சாபமாயிரும். அதனால எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம முடிஞ்சதும் ஏசப்பா இவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அறியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டு சமூகம் அவங்களுக்காக திறப்பு நில்லுங்க. அவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க. நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக ஊழியக்காரங்க உங்க மூலியமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.